Hi everyone, welcome back to my channel Nosey's Handwork. இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான 5 petal flower வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. நான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். என்னோடய சேனலில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸுமே பேட்டர்ன் வந்து ரைட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது 5 petals மட்டும் இல்லாமல் நீங்கள் 8 petals பண்ணாலும் பண்ணிக்கலாம், 4 அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் அது வந்து வீடியோவில் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். பெட்டலோட நம்பர்ஸ் வந்து எப்படி கம்மியும் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா 2 colors ஆஃப் yarn. நான் வந்து என்ன yarn யூஸ் பண்ணுறேன்னா ஒலிவியா பிராண்ட் 100% அக்ரலிக் yarn. ஓகே, யானோட வெயிட் வந்து 3. நீங்கள் எந்த நார்மல் உள்ளன் நூல்லையும் நீங்கள் பண்ணலாம், ரொம்ப அழகாக வரும். நான் ஃபஸ்ட்டெல்லாம் அந்த நார்மல் உள்ளன் நூலில் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் ரீசெண்டாக எனக்கு பக்கத்துலேயே இந்த நூல் கிடைக்கிறனால இதை வாங்கிக்கிறேன். ஸோ இது வந்து 100 grams. ஸோ பல்காக வாங்கிக்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் வந்து magicneedle.in வெப்சைட் எல்லாம் அமேசான்லலாம் இருக்கும். நான் ஆன்லைனில் ரொம்ப வாங்கினதில்லை. ஷேட் நம்பர் வந்து போட்டிங்கன்னா இதே ஷேட் கலர்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே பிராண்டு தான். நான் வந்து half white அண்டு violet கலர் எடுத்துருக்கிறேன். ஹூக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.5 mm. ஓகே, உங்கள்கிட்ட என்ன ஹூக் இருந்தாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாரோட ஷேப் மாறாது, சைஸ் மட்டும்தான் மாறும். நெக்ஸ்ட் yarn needle. ஓகே, நெக்ஸ்ட் சிசர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் மேஜிக் ரிங் போட போகிறேன். மேஜிக் ரிங் எல்லாம் பேசிக்ஸ் ஸ்டிச்சஸ். ஓகேவா? இது எல்லாமே நான் வந்து என்னோடய க்ராச்செட்டிங் லெசன்ஸில் சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேஜிக் ரிங். ஓகே, மேஜிக் ரிங் போட்டாச்சு. இப்போ செயின் 3, 1 2 3. இந்த செயின் 3 வந்து ஒரு டபுள் குரூஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிங் போட்டாச்சு, அப்புறம் செயின் 3. இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே வந்து 9 times டபுள் குரூஷே பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு டைம் பண்ணியாச்சு. செயின் 3 வந்து ஒரு டைம் டபுள் குரூஷேவாக கவுண்ட் ஆகும். 9 times வந்து நம்ம சர்க்கிள்குள்ளே டபுள் குரூஷே பண்ணி இதையும் ஆட் பண்ணால் டோட்டலாக இந்த ரவுண்டில் 10 times டபுள் குரூஷேவாக ஆயிரும். ஓகேவா? இந்த சர்க்கிள்குள்ளே 9 times. இப்போ உங்களுக்கு வந்து 5 petal மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சர்க்கிள்குள்ளே 10 times டபுள் குரூஷே இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறணும். இதே இது நீங்கள் வந்து 4 petals போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சர்க்கிள்குள்ளே 8 times டபுள் குரூஷே இருக்க மாதிரி பார்த்துக்கிறணும். 8 petals, எனக்கு வந்து 8 petals வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 16 times டபுள் குரூஷே இந்த சர்க்கிள் முடியும் போது கவுண்ட் பண்ணால் 16 times டபுள் குரூஷே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதாவது உங்களுக்கு 8 petals வேணும்னா செயின் 3 வந்து ஒரு டைம் டபுள் குரூஷேவாக கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 15 times இந்த சர்க்கிள்குள்ளே டபுள் குரூஷே பண்ணணும். ஓகே, ஸோ 15 + 1 16. ஒவ்வொரு பெட்டலுக்குமே நமக்கு 2 chains தேவைப்படும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 9 times டபுள் குரூஷே பண்ணுறேன். ஸோ 10 times டபுள் குரூஷே டோட்டலாக. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சாரி, 9 வரைக்கும் தான் போடணும். நம்ம ஏற்கனவே செயின் 3 வந்து ஒரு டபுள் குரூஷேவாக கவுண்ட் ஆகிருக்கு. சர்க்கிள்குள்ளே 9 times டபுள் குரூஷே. உங்களுக்கு வந்து பெட்டல் இன்க்ரீஸ் டிக்ரீஸில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டோட்டலாக இங்கே செயின் கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு 10 chains இருக்கும். அதாவது ஒரு பெட்டலுக்கு 2 chains எடுக்கும். இப்போ 10 பெட்டல்னால நமக்கு வந்து 10 chainsனால 5 petals வரும். ஓகேவா?
1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10th வந்து நம்ம போட்ட செயின் 3 1 2 3. ஓகே ஓகே. இப்போ சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம யானை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு யான் நீடில் வச்சு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். செயின் 3 டாப்பில் நீடில் விடணும். 1 2 3 செயின் 3யோட டாப் அதில் வந்து நீடில் விட்டுட்டு ஓகே இந்த சைடு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பேக் லூப்பில் மட்டும் விட்டுடணும். ஓகே ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 2 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 வந்து நீங்கள் எனி செயின்ஸில் வந்து ஹூக் இன்சர்ட் பண்ணி பெட்டலுக்குன்னு என்ன யான் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க, கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம செயின் 3 வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே 1 2 3. நெக்ஸ்ட் அகெயின் செயின் 3 1 2 3. ஓகே, இப்போ சேம் ஸ்டிச்சிலேயே 1 டைம் டபுள் க்ரூஷே. சேம் ஸ்டிச்சிலேயே 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே ஓகேவா, நம்ம இதே தான் இந்த ரவுண்டில் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். செயின் 3 வந்து ஒரு டைம் டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். ஸோ 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 3, 1 டைம் டபுள் க்ரூஷே. இந்த வி இது முடித்தோன்னே, பேட்டர்ன் முடித்தோன்னே செயின் 3 போட்டுறணும். 1 2 3. ஓகே, செயின் 3 போட்டிருக்கேன். ஸ்கிப் நெக்ஸ்ட் செயின், ஒரு செயினை ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்த செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 3, 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 3, 1 2 3. சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, இது முடித்தோடனே செயின் 3 போடணும். 1 2 3. நெக்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த செயினில் சேம் வி ஸ்டிச் பேட்டர்ன், 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 3, 1 டைம் டபுள் க்ரூஷே. பெட்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோ நம்ம பண்ணுறோம். ஓகே, இந்த ஒவ்வொரு வி ஸ்டிச்சு மேலே தான் அப்படியே பெட்டல் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ 3 இது முடிச்சாச்சு. இன்னும் 2 பெட்டலுக்கு அகெயின் செயின் 3 போட்டோன்னே நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 3, 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் செயின் 3, ஸ்கிப் 1 செயின். நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 3, 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, முடித்தோடனே செயின் 3, 1 2 3, ஸ்கிப் 1 செயின். கடைசியாக நமக்கு ஒரு செயின் ஸ்கிப் ஆகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், 5 பெட்டலுக்கு இந்த வி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் வந்து 5 இருக்கணும். 1 2 3 4 5 முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். செயின் 3யும் போட்டாச்சு, ஒரு செயின் ஸ்கிப்பும் பண்ணியாச்சு. இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரவுண்டு 2 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 3 இந்த ஃப்ளாரோட இந்த பெட்டல்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே,
செயின் 3 போட்டுக்கோங்க. 1 2 3. இந்த செயின் 3 ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகே, இப்போ அதுக்கு மேலே அகெயின் செயின் 3 1 2 3. இப்போ ஹூக்லேருந்து தேர்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக்லேருந்து 1 2 3. தேர்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 4 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம் இந்த ஸ்பேஸில். ஓகே, இந்த ஸ்பேஸில் 4 டைம்ஸ் டபுள் குரோஷே. 1 2 3 4 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மிடில் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம்ல, இது ஒவ்வொன்றுமே போஸ்ட். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இதுக்குள்ளே விட்டு ஒர்க் பண்ண போகிறோம். இந்த இதில் ஓகே, இதில் வந்து 6 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். நம்ம ஹூக் எப்படி விட போகிறோன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இது இப்படி. ஓகேவா, ஸோ இந்த இதுக்குள்ளே 6 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஃப்ளாரோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்ளாரோட இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல போட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படியே முடிச்சுட்டு கடைசியாக நம்ம இந்த பார்ட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ இந்த ஹாஃப் முடிக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இங்கே 4 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியாச்சு. இப்போ வந்து 6 டைம்ஸ் டபுள் குரோஷே இந்த போஸ்ட்டில் பண்ண போகிறோம். யான் ஓவர் ஹூக் இப்படி விட்டுக்கோங்க இந்த இடம். ஓகேவா, 1 ஃபோல்டு கூட நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் ப்ராஜெக்டை. 1 2 3 4 5 6. ஓகே, 6 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, இது வந்து நம்ம இந்த போஸ்ட்டில் வந்து 6 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஒவ்வொரு வீக்கும் நடுவில் ஒரு செயின் 3 போட்டோம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்கிப் செயின் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிப் செயின் அடுத்து வரும். ஓகே, அதில் வந்து 1 டைம் சிங்கிள் குரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து பழகிரும். ஓகே, 1 டைம் சிங்கிள் குரோஷே அந்த ஸ்கிப் பண்ண செயினில் மட்டும் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிக்கோங்க. ஓகேவா, நம்ம ஒர்க் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஹூக் வந்து இப்படி ரைட் சைடு தான் இருக்கணும். இந்த போஸ்ட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இந்த போஸ்ட்டில் இந்த மாதிரி விட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த பக்கம் இப்படி. அகெயின் இந்த போஸ்ட்டில் வந்து 6 டைம்ஸ் டபுள் குரோஷே, யான் ஓவர் 1 2 3 4 5 6 டைம்ஸ் டபுள் குரோஷே அந்த ஒரு போஸ்ட்டில் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, இப்போது இந்த வளைவில் 4 டைம்ஸ் டபுள் குரோஷே. 1 2 3 4. ஓகே, 4 டைம்ஸ் டபுள் குரோஷே. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வீயை தான் ஃபுல்லாக பெட்டலாக மாற்றுவோம். ஃபஸ்ட்டு இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் இந்த வளையம் இருக்குல்ல, இந்த செயின் 3ல் ஒர்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டில் ஒர்க் பண்ணணும். இதில் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த ரவுண்டில் ஒர்க் பண்ணியாச்சு, பண்ணிகிட்ருக்கோம். 4 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கு. செயின் 3
2 3 இந்த டிப்புக்காக ஓகேவா. செயின் 3 செயின் 3 ஓட எண்டில் ஒரு ஸ்டிச் வருது பார்த்தீங்களா, 1 2 3 அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் வருதுல்ல, அதில் வந்து ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யானை கிராப் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, சேம் ஸ்பேஸ்லே 4 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணணும். சேம் ஸ்பேஸில் 1 2 3 4. ஓகே, சேம் ஸ்பேஸில் 4 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. அகெயின் இந்த போஸ்ட்டில் ஒர்க் பண்ணணும். 6 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. போஸ்ட்டில் எல்லாமே 6 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 5 6. ஓகே ஓகே, இந்த பெட்டலில் உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம எப்போவுமே ஹாஃப் தான் பண்ணுவோம், எண்டிங்கில் வந்து ரிமைனிங் ஹாஃப் பண்ணிடலாம் இந்த பெட்டல் கம்ப்ளீட் பண்ண. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் 6 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இந்த மெயினாக இருக்கிற இந்த செயின் 3ல 4 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 3 இந்த டிப் பண்ணிவிட்டு 4 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. அடுத்த இருக்க போஸ்ட்டில் 6 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஒன் செயின் ஸ்கிப் பண்ணோம்ல, அதில் வந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணிடணும். இப்போ நம்ம கோயிங் டு நெக்ஸ்ட் பெட்டல். நெக்ஸ்ட் பெட்டல் அப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்படி ஒர்க் பண்ண முடியாது இந்த பெட்டலில், இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண முடியும். இந்த போஸ்ட்டில் என்ன சொன்னேன், 6 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 5 6. 6 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இப்போ இந்த செயின் 3ல 4 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 4. 4 times double crochet, chain 3, 1 2 3. இந்த chain 3 ஓட எண்டில் வந்து slip stitch. ஓகே, இப்படி சைடில் விட்டுட்டு slip stitch. Again same spaceல 4 times double crochet. 1 2 3 4. okay, 4 times double crochet. அதுக்கப்புறம் இந்த போஸ்டில் 6 times double crochet. 1 2 3 4 5 6. 6 times double crochet. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்மளோட பெட்டல் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் இருக்க ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் crochet பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இருக்க இந்த போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 6 டைம்ஸ் டபுள் crochet. இதில் வந்து செயின் 4 டைம்ஸ் டபுள் crochet. 1 2 4 chain 3 1 2 3
இந்த இடத்துல slip stitch, again same spaceல 4 times doubles, ஃபோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த போஸ்டில் 6 times double crochet, 1 1 2 3 4 5 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் பெட்டல் அப்புறம் 1 2 3 பண்ணியிருக்கேன். 6 முடித்த உடனேவே நம்ம இந்த ஸ்கிப் பண்ண ஸ்டிச்சில் 1 time சிங்கிள் crochet பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இந்த ஒரு பெட்டல் மட்டும் நான் பண்ணிவிட்டு இந்த இன்கம்ப்ளீட்டான பெட்டலை எப்படி முடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த ஒரு பெட்டல் வந்து நம்ம எப்பவும் போல தான். இங்கே 6 times double crochet, இங்கே 4 times double crochet, chain 3, slip stitch பண்ண மறந்துடாதீங்க chain 3க்கு கீழே. இங்கே 6 times double crochet முடித்த பிறகு இந்த செயின் 1ல் 1 time சிங்கிள் crochet. அதுக்கப்புறம் இதை எப்படி முடிக்கன்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். லாஸ்ட் பெட்டல் பண்ணிட்டேன். இந்த ஸ்கிப் பண்ண செயினில் இன்சர்ட் பண்ணி 1 time double crochet, 1 time சிங்கிள் crochet. ஓகே, இப்போ இந்த பெட்டலை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பெட்டலில் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த மிடில் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 6 times double crochet எப்பவும் போல் 1 2 3 4 5 6 times அந்த போஸ்ட்டில் வந்து டபுள் crochet பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மிடில் பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம், செயின் 3 ஃபஸ்ட்டு போட்டோம், அதுக்கப்புறம் செயின் 3 போட்டு இந்த டிப்பு பண்ணோம் பார்த்தீங்களா. ஏற்கனவே செயின் 3 ஒரு டபுள் crochetவாக கவுண்ட் ஆனதுனால இந்த மிடில் பார்ட்டில் நம்ம 3 times மட்டும் டபுள் crochet பண்ணிக்கலாம். இந்த மிடில் பார்ட்டில் 3 times மட்டும் டபுள் crochet, 1 2 லாஸ்ட்டாக 3 மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டாப் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான் நம்மளோட ஃப்ளார் முடிஞ்சிருச்சு. கட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் பார்ட் வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே தச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ளார் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் இப்படியெல்லாம் நம்ம நல்லா இழுத்து விட்டோம்னா அந்த ஷேப் கிடச்சிரும் நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய கிராஃப்ட் அண்ட் க்ராச்செட்டிங் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளாரை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டவல் அப்படி இல்லைன்னா கிட்ஸ் ஃப்ராக் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து இதை வந்து ஒரு எம்ப்ராய்ட்ரி ஒர்க்காக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிங்கன்னா ஒரு யூனிக்கான ஒர்க்காக இருக்கும். ஹோம்லேயுமே நீங்கள் டெக்கராக வச்சுக்கலாம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.